அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானார். இந்த ரமலானுடைய மாதத்திலே தொடர் நிகழ்ச்சியாக இஸ்லாத்தினுடைய தனித்துவம் பற்றி நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்று இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தில் நோன்பு ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. இதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நோன்பு வயதுக்கு வந்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் மீதும் இஸ்லாத்தில் கடமையாக இருக்கிறது. இது போன்ற கடுமையான நோன்பு ஆண் பெண் அனைவரும் மீதும் கடமையாகின்ற வகையில் வேறொரு மதத்திலே கிடையாது என்று நாம் சொல்லலாம். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடு. ஆனாலும் இந்த நோன்பு குறித்து எத்தனை பேர் நம்மில் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள்? இந்த நோன்பு நம்முடைய எதிரிகளால் எவ்வாறெல்லாம் விமர்சிக்கப்படுகிறது, அதை எந்த அடிப்படையில் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், அதற்கான தக்க பதில் நம்மிடம் இருக்கிறதா என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். இஸ்லாமிய நோன்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் வைக்கப்படுகிறது. நோன்பு காட்டுமிராண்டித்தனமானது, நோன்பு மனிதன் தன்னைத்தானே வருத்திக் கொள்வது என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை இந்த நோன்புக்கு எதிராக அவர்கள் வைக்கிறார்கள். நாம் கேட்கிறோம், மனிதனிடம் இருக்கக்கூடிய கோபம், ஆத்திரம், தீய குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள் இருக்க வேண்டிய ஒன்று. இவையெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இத்தகைய கட்டுப்பாடு ஒரு பயிற்சி இல்லாமல் சாத்தியம் கிடையாது என்பதை எல்லோருமே புரிந்து வைத்திருக்கிறோம். இதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. இந்த பயிற்சி தான் நோன்பு என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. ஏனென்றால் நோன்பு மனிதனுடைய மனத்துக்கு, அவனுக்கு உண்பதையும் பருகுவதையும், அவனுடைய அபிலாசைகளையும், தீய பழக்க வழக்கங்களை நாம் ஏற்கனவே மேலே சொன்னது போல தீமையான காரியங்களையும் விட்டுவிடுவதற்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக நோன்பு குறித்து சொல்லி காட்டுகிறார்கள். அஸ்ஸௌமு லீ, அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு எனக்குரியது. மனிதன் நோன்பு வைக்கிறானே, அது எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹி, நான் தான் அதற்கு கூலி வழங்குகிறேன். எதவு ஷஹ்வத்தகு அக்லகு வ ஷுர்பகு மின் அஜ்லி, அவன் எனக்காகத்தான் அவனுடைய ஆசாபாசங்களை, அவனுடைய உணர்ச்சிகளை, அவனுடைய உண்பதையும் பருகுவதையும் விட்டொழிக்கின்றான். வ ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நோன்பு மனிதனுக்கு இது போன்ற தீய குணங்களை
கெட்ட பழக்க வழக்கங்களை, அவனுடைய ஆசாபாசங்களை, அவனுடைய மனம் விரும்புகின்ற அனைத்து தீமைகளையும் விட்டொழிப்பதற்கு ஒரு பயிற்சியை எப்படி வழங்குகிறது? முதலாவது இந்த உண்பதையும் குடிப்பதையும் எடுத்துக்கொள்வோம். இதுதான் மனிதனுடைய அந்த ஆசாபாசங்களுக்கு வலுவேற்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உண்பதையும் குடிப்பதையும் ஒரு மனிதன் அடக்கினால், அவன் கட்டுக்குள் வைத்தால், அவனுடைய அபிலாசைகளை அடக்குவதற்கு இது ஒரு வழியாக, சிறந்த வழியாக இருக்கும். மனிதனுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறது என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனித மனம் அதிகம் தீமையை தான் தூண்டுகிறது. சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் இதனை நாம் பார்க்கலாம். மனிதனுடைய மனதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனிதனுடைய மனம் தீமையை தான் அதிகம் தூண்டுகிறது. விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, போதைப் பொருட்களை உட்கொள்வது, வட்டி கொடுக்கல் வாங்குவது, பொருள் சேர்க்க வேண்டும் என்று அதிகம் விரும்புவது, திருடுவது, கொள்ளையடிப்பது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது, வரம்பு மீறுவது, இது போன்ற தீய காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய மனம் விரும்பக்கூடிய விஷயங்கள் தான், அதிகம் விரும்பக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இதனை எல்லாம் விடுவதற்கு இந்த நோன்பு மனிதனுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறது. நம்ம இன்னொரு வகையிலையும் நம்ம பார்க்கணும். என்ன என்று சொன்னால், இந்த நோன்பு மனிதனுக்கு அவனுக்கு ஆகுமான விஷயங்களை தடுப்பதற்கு ஒரு பயிற்சியை கொடுக்கும் போது, அவனுக்கு ஆகாத விஷயங்களை தவிர்த்து கொள்வதற்கு ஏன் கொடுக்காது அத்தகைய பயிற்சி? எப்படி என்று சொன்னால், மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு ஆகுமான விஷயங்களை கூட தவிர்த்து கொள்கிறான். உண்பது அவனுக்கு ஹராமா? இல்லை. குடிப்பது அவனுக்கு ஹராமா? தடை செய்யப்பட்ட விஷயமா? கிடையாது. அவனுடைய மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பது அவனுக்கு தடுக்கப்பட்டதா? இல்லை. ஆனால் இதையெல்லாம் ரமலானுடைய பகல் காலங்களிலே நோன்பு வைத்துக் கொண்டு அவன் என்ன செய்யறான்? தவிர்க்கிறான். காரணம், அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவனுடைய இறைவன் சொல்லிவிட்டான் என்பதற்காக, அவனிடத்திலே நற்கூலி பெற வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் அவன் தவிர்க்கிறான். இப்படி இவற்றையெல்லாம் அவனுக்கு ஆகுமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக தவிர்க்கக்கூடிய இந்த மனிதன் இந்த நோன்பினுடைய இந்த பயிற்சியை முடித்துவிட்டு வெளியே வரும்போது அவனுக்கு ஆகாத விஷயங்கள், தடை செய்யப்பட்ட காரியங்கள், ஹராமான காரியங்கள், நாம் மேலே சொன்னது போல அவனுடைய மனசு விரும்புகின்ற அந்த குடிப்பது, போதைப் பொருளை உட்கொள்வது, விபச்சாரம் செய்வது, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம், வட்டி வாங்குவது, திருடுவது, மோசடி செய்வது, ஏமாற்றுவது, இது போன்ற ஹராமான விஷயங்களை எல்லாம் அவன் எளிதாக தவிர்ப்பதற்கு ஒரு வழி கிடைக்கிறான். ஏன்? அவன் அத்தகைய பயிற்சியை நோன்பின் போது அவன் ஏற்றிருக்கிறான், அவன் பயிற்சியை பெற்றிருக்கிறான். அந்த அளவு, அந்த வகை அவனை இந்த பயிற்சிக்கு அவனை தள்ளுகிறது. நோன்பனுடைய நோக்கம் என்ன? நோன்பு எதற்காக இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? மனிதனை நல்லவனாக ஆக்க வேண்டும், அவனை நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக ஆக்க வேண்டும். இதுதான் நோன்பனுடைய நோக்கம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதுபோலதான் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எதற்கு? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. இறையச்சத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். படைத்த இறைவனை பற்றிய பயத்தை உங்களுக்குள் நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி அந்த பயத்தை வரவழைக்கும் போது பல்வேறு விஷயங்களை நீங்கள் தவிர்ப்பீர்கள்.
உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்வீர்கள், சீர்படுத்திக் கொள்வீர்கள், திருத்திக் கொள்வீர்கள். இத்தகைய நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் இதனை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், என்ன? மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி வல் ஜஹல். யாரேனும் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுக்களையும் அதன்படி செயல்படுவதையும் முட்டாள்தனமாக நடந்து கொள்வதையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அய்யதஅ தஆமஹு வ ஷராபா. அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானதாக இருக்கிறார். ஒருவன் நோன்பு வச்சுக்கிட்டு தவறான செயல்களை கைவிடவில்லை என்று வைத்துக் கொள்வோம். நோன்பு வைத்துக் கொண்டு போய் பேசுகிறான், நோன்பு வைத்துக் கொண்டு பித்தலாட்டம் செய்கிறான், நோன்பு வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறான், புறம் பேசுகிறான், நோன்பு வைத்துக் கொண்டு வட்டி கொடுக்கல் வாங்கலே சர்வ சாதாரணமாக ஈடுபடுகிறான் என்றெல்லாம் வைத்துக் கொள்வோம். அவனுடைய நோன்பினால் அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவையா? அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. இத்தகையவன் ஏன் உண்ணாமல் இருக்க வேண்டும்? இத்தகையவன் ஏன் பருகாமல் இருக்க வேண்டும்? பசி பட்டினியோடு இருக்க வேண்டும்? இது அவசியம் இல்லையே. இந்த மாதிரியான ஒரு பசி பட்டினியை அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லையே இத்தகைய மனிதனிடமிருந்து என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அப்ப நோன்பு என்று சொன்னால் நோன்பு வைத்துக் கொண்டு நாம் பக்குவப்படைய வேண்டும், நோன்பு நோர்த்து கொண்டு நாம் திருந்த வேண்டும், திருந்துவதற்கான பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் நோன்புடைய தத்துவமாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம், இப்படிப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கும்போது இராணுவத்தில் கூட இது மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் கொடுக்குறாங்க. இராணுவத்தில் பாருங்க, தினசரி சில கட்டுப்பாடுகள், சில பயிற்சிகளை விதிக்கிறாங்க. எதுக்கு? நாளைக்கா சண்டை வரப்போது இல்லை, எப்போதோ வரக்கூடிய யுத்தத்திற்காக, அல்லது வராமலும் போகலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய யுத்தத்திற்காக தினசரி என்ன செய்யறாங்க? இராணுவ வீரர்களை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க, பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, அவங்களுடைய உடல்களை வருத்தி கொள்ள செய்யறாங்க. இது எப்படி? இது சரியா? இது சரி என்று இந்த நோன்பை விமர்சிக்கக்கூடியவர்கள் விமர்சிப்பார்களா? இதற்காக இந்த கட்டுப்பாடு எதற்கு? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப என்ன? இத்தகைய பயிற்சி வளர்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு பயிற்சி. நாளைக்கு யுத்தம் நடக்காவிட்டாலும் ஒரு கால் யுத்தம் நடந்தால் இந்த பயிற்சி கைகூடும். அதுபோலதான் இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதர்களிலே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறீர்கள், நம்பிக்கை கொள்கிறீர்கள். அப்ப இப்படிப்பட்ட நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், சதாவும் இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய முஸ்லிம்கள், ஒவ்வொரு நாளும் இத்தகைய தீமைகளோடும் தீயவர்களோடும் போராட வேண்டிய முஸ்லிம்கள், அவங்களுக்கு இது போன்ற பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நோம்பின் மூலமாக அவர்களுக்கு ஒரு பயிற்சியை அளிக்கிறார். எனவே இன்னும் சில விஷயங்கள் இந்த நோன்பு குறித்து நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை என்னுடைய அடுத்த அமர்விலே பேசி முடித்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.